தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல மோடியோட கனவு நிறைவேறுமா, நிதிஷ்குமாரோட கனவு நிறைவேறுமா, இந்த இரண்டு தலைவர்களில் யாரோட கனவு நிறைவேற போகுது அப்படின்றத பற்றியும், நவம்பர் 14 அறிவிக்கப்பட போகிற பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். பீகார்ல 2 கட்டங்களா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நவம்பர் 14 முடிவுகள் அறிவிக்கப்பட போகுது. இதுல இந்த 2 கட்டங்கள்லையும் வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஆளும் கூட்டணியான பாஜக கூட்டணிக்கும் எதிர்கட்சி கூட்டணியான காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எப்பெல்லாம் வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடக்குதோ அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அந்த தேர்தலில் தோத்து போவாங்க, எதிரணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற கணக்கு பல வகையா அங்க பேசப்பட்டு வர சமயத்துல தான் இந்த ஒரு வாக்குப்பதிவை காரணம் காட்டி 2 கூட்டணிகளும் நாங்க தான் மீண்டும் ஜெயிக்க போறோம், இந்த வாக்குப்பதிவு பாஜக கூட்டணி ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு பாஜக கூட்டணியும், பாஜக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ட்டு எதிர்கட்சி கூட்டணியும் தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த விவாதங்களுக்கு மத்தியில தான் நேற்றைய தினம் பீகாருடைய எக்ஸிட் போல் என்பது வெளியானது. இந்த எக்ஸிட் போல் நாளுக்கு நாள் இதன் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாஜக தனிப்பெரும்பான்மையா 300க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பல எக்ஸிட் போல்ஸ்லாம் கணிச்சிருந்தாங்க. ஆனா இறுதி முடிவு என்பது பாஜகவால 240 இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப இருந்தே எக்ஸிட் போல்ஸோட நம்பகத்தன்மை குறித்து நாடு முழுக்க பெரிய விவாதமும் கேள்வியும் எழுப்பப்பட்டது. பீகாரை பொறுத்தளவுல இந்த எக்ஸிட் போல்ஸை நடத்தக்கூடிய ஏஜென்சிஸ்க்கு பீகார் வாக்காளர்கள் ஒரு மாபெரும் சோதனை சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தேர்தல் இவங்க வைக்கக்கூடிய கணிப்புக்கு மாறாதான் இறுதி முடிவுகள் வந்திருக்கு. 2015 கூட அந்த இவங்களோட கணிப்பு தோத்து போனது. 2020 எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல்ஸ் எதிர்கட்சி கூட்டணியான மகாத்பந்தன் கூட்டணி அப்போ நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியை வீழ்த்தி ஆட்சிக்கு வரதா பல கணிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனா இறுதியில பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் நிதிஷ்குமார் தலைமையில பாஜக ஜேடியு கூட்டணி தான் பீகார்ல ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப இருந்தே இந்த எக்ஸிட் போல்ஸ் குறித்து பெருசா மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பு இல்லை. அந்த ஒரு காட்சி தான் இப்ப மீண்டும் எழுந்திருக்கு. இது வெறுமனே எக்ஸிட் போல்ஸா தான் பார்க்கணுமே ஒழிய இறுதி முடிவுகள் இன்னும் வரல, இறுதி முடிவுகள் எப்படி வேணா மாறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பல தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி தான் பெரும்பான்மையோட பீகார்ல மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க. அதாவது பீகார்ல 243 இடங்கள் இருக்கு. அதுல 122 இடங்கள் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆனா இந்த வாட்டி இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக கூட்டணி 150க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியான காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி எல்லாமே 80-90 தொகுதிகள் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம் நம்ம முக்கியமா கவனிச்சே ஆகணும். ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் சொல்ற மாதிரி பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த முறை நிதிஷ்குமாருக்கு சிஎம் பதவி வழங்கப்படுமா, இல்ல பாஜக அந்த பதவியை கிளைம் பண்ண போறாங்களா அப்படின்ற பிரச்சனை தான் இப்ப பெருசா எழுந்திருக்கு. இதுலதான் மோடியோட பீகார் கனவு குறித்தும் நிதிஷ்குமாரோட சிஎம் கனவு குறித்தும் விவாதம் பெருசா எழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2020 நடைபெற்ற தேர்தலில் அப்பவே பாஜக கூட்டணி நிதிஷ்குமார் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சு அவரோட தலைமையில தான் தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்னதான் 2020 நடந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிதிஷ்குமாரை சிஎம்மா கொண்டு வந்தாங்க. 2020 பாஜக 74 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா நிதிஷ்குமாரோட ஜேடியு 43 இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இருந்தாலும் நிதிஷ்குமார் அப்போ சிஎம் ஆக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும், 2 ஆண்டுகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே எதிர்கட்சி கூட்டணியில சேர்ந்தாரு. எதிர்கட்சி கூட்டணியில சேர்ந்து
2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அப்படின்ற கூட்டணி உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமா நிதிஷ்குமார் தான் இருந்தாரு. ஆனா மீண்டும் வந்து பல்டி அடித்தார். அதான் அவர் வந்து பல்டுராம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. மீண்டும் பல்டி எடுத்து அந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவோட மீண்டும் சேர்ந்து இப்போ பாஜகவோட கூட்டணியில பீகார் சிஎம் நிதிஷ்குமார் தொடர்ந்து இருக்கார். அது மட்டும் இல்லாம அவரோட கட்சி என்பது மத்தியில பாஜக ஆட்சிக்கு ஒரு மிக முக்கிய ஆதரவை கொடுத்துட்டு வராங்க. லோக்சபா தேர்தலில் எதிர்பார்த்த எண்ணிக்கையை பாஜகவால தனிப்பெரும் கட்சியா பெற முடியல. அதனால நிதிஷ்குமாரோட ஆதரவோடவும் ஆந்திர பிரதேச சிஎம் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டோட தான் மத்தியில பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த 5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 2020 எந்த அளவுக்கு நிதிஷ்குமாரை பாஜக சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணாங்களோ அந்த ஒரு பேட்டர்ன் என்பது இப்போ பெருசா மாறி இருக்கு. இப்போ அந்த 2025 தேர்தலை பொறுத்தளவுல எந்த ஒரு பாஜக தலைவர், இன்ஃபேக்ட் வந்து மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும், யாருமே வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிதிஷ்குமார் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிக்கல. அமித்ஷாவை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதுல வந்து மலுப்புலா தான் பதில் சொல்லியிருந்தாரு. நிதிஷ்குமாருக்கு ஸ்ட்ராங்கா இந்த வாட்டி பேக்கப் கொடுக்கல. ஏன்னா போன வாட்டியே பாஜக தான் தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு, அப்ப நம்ம நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தோம். ஆனா இப்போ இந்த வாட்டி எல்லா எக்ஸிட் போல் சொல்ற மாதிரி பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம வந்து நிதிஷ்குமாருக்கு சிஎம் போஸ்டை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம தான் சிஎம் போஸ்டை கிளைம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாஜக நிர்வாகிகள் இருந்து பாஜக தலைவர்கள் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து முதல் கட்ட சோதனையா நிதிஷ்குமாருக்கு பார்க்கப்படுது. இதனாலதான் வந்து நிதிஷ்குமாரோட சிஎம் கனவு இந்த வாட்டி பலிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை எழுந்திருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மோடிக்கு அவரோட கனவு இருக்கு, எப்படியாச்சும் பாஜகவை இந்த சிஎம் போஸ்ட் பாஜகவுக்கு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோட பாஜக செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ரிஸ்க்கும் பாஜகவுக்கு இருக்கு. ஒருவேளை நிதிஷ்குமாரை ஓரம் கட்டிட்டு பாஜகவிலிருந்து சிஎம் வேட்பாளர் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரோட ஆதரவை அவங்க இழக்க நேரிடும். அதாவது சென்ட்ரல்ல பாஜக ஆட்சிக்கு நிதிஷ்குமார் ஒரு ஆதரவா இருக்காரு, அந்த ஆதரவை வந்து பாஜக இழந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பீகாரோட லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டரா நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. அந்த ஒரு கனவை இந்த வாட்டியும் அவர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பாஜக அவங்களுக்கு வந்து விட்டு கொடுப்பாங்களா, இல்ல இந்த வாட்டி நிதிஷ்குமார் ஓரம் கட்டிட்டு ஆதரவு போனாலும் பரவாயில்ல, பீகார்ல வந்து நம்மளோட ஆள் சிஎம்மா இருக்கணும் அப்படின்ற முடிவை வந்து பாஜக எடுப்பாங்களா? இதெல்லாமே வந்து நவம்பர் 14 வரக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வாட்டி நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மகாத்பந்தன் கூட்டணி, அந்த கூட்டணியோட தலைமையா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், அந்த கூட்டணியோட சிஎம் வேட்பாளரும் அவர் தான். அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து தவறான கருத்து கணிப்புகள், மக்கள் எப்பவுமே எங்க பக்கம் தான் நின்றுருக்காங்க. நிதிஷ்குமார் வந்து நீண்ட ஆண்டுகளா பீகார்ல சிஎம் இருந்திருக்காங்க, பீகார் மாநிலத்திற்கு எதுவுமே பண்ணல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது அவருக்கு அதிகமா இருக்கு பீகார்ல. அதனால இந்த வாட்டி நிச்சயமா எங்களோட கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல வந்து தேஜஸ்வி யாதவும் மட்டும் இல்லாம காங்கிரஸ்காரங்களும் உறுதியா சொல்றாங்க. பீகாரை பொறுத்தளவுல நிதிஷ்குமார் மீது என்னதான் ஒரு குற்றச்சாட்டுகள் பல சர்ச்சைகள் இருந்தாலும் அவர் தான் இதுவரைக்கும் ஒரு மிக முக்கியமான மாநில தலைவராக இருக்காரு. அதனால தான் நிதிஷ்குமாரை பாஜக கூட்டணியும் சரி எதிர்கட்சி கூட்டணியும் ஒரு காலத்தில் ரொம்ப நம்பி இருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா 2020 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எதற்காக பாஜக நிதிஷ்குமாரை சிஎம் ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ரீஜனல் ஃபேஸ் பீகார்ல கிடையாது. அந்த கூட்டணி முகமா நிதிஷ்குமார் மட்டும் இருந்தா மட்டும்தான் அவர் சார்ந்த சமூகத்தோட வாக்குகள் ஒரு பக்கம் பாஜகவுக்கும் வரும், ரெண்டாவது ஆட்சியும் வந்து எந்த விதமான தடையும் இன்றி நல்லபடியா போகும்னு தான் நிதிஷ்குமார் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இப்பவும் பாஜகவுக்கு வந்து ஏறக்குரிய அதே நிலைமை தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய மத்திய மந்திரி சிராக் பஸ்வானே அவரும் அந்த சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசையை வெளிப்படுத்தி இருந்தாரு. அவருக்கும் அந்த போட்டி இருக்கு. இருந்தாலும் இந்த வாட்டி நிதிஷ்குமாரை பாஜக பகச்சுக்க விரும்பாது அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது. ஏன்னா ஒருவேளை நிதிஷ்குமாரை பாஜக பகச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் மீண்டும் கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டணி மாறி பாஜகவுக்கு எதிராகவே மீண்டும் செயல்படுவாரு. அது எதிர்கட்சி கூட்டணிக்கு இன்னும் வந்து ஒரு அட்வான்டேஜா மாறும். அதனால நிதிஷ்குமாரை வந்து ஒரு பக்கம் பாஜக ஓரம் கட்ட முயற்சி பண்ணாலும் அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதகங்கள் இல்லாத அளவுல நிதிஷ்குமாரை அரவணைச்சு கொண்டு போகவும் முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ இதுல நிதிஷ்குமாரோட சாணக்கியத்தனம் தான் மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் இருந்திருக்காரு பீகார்ல. அது மட்டும் இல்லாம சிஎம் ஆனதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையுமே அவர் போட்டி போட்டது கிடையாது.
அவர் 1985 தான் ஒரு முறை எம்எல்ஏவா ஆனாரு. அதுக்கப்புறம் 95 போட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் எம்பி ஆனதுனால அவரால் எம்எல்ஏவாக முடியல. அந்த தேசிய அரசியலில் தான் நிதிஷ்குமாரோட கவனம் பெருசா இருந்தது 2000-2005 வரைக்கும். 2005ஆம் ஆண்டுல தான் அவர் வந்து சிஎம் ஆகிறாரு. அதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலுமே அவர் வந்து போட்டி போட்டதே கிடையாது. ஆனாலும் தொடர்ந்து சிஎம்மா செயல்பட்டு வராருன்னு சொல்லலாம். இந்த ஒரு முரண் என்பது நிதிஷ்குமார்ட்ட மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இந்தியால வேற எந்த தலைவரும் இத்தனை ஆண்டுகளா தேர்தலை புறக்கணிச்சு தொடர்ந்து சிஎம்மா இருந்தது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி எப்படி தொடர்ந்து நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்கிறான்னு பார்க்கும்போது தான் பீகார்ல வந்து 2 அவைகள் இருக்கு, சட்டமன்றம் அப்புறம் வந்து சட்ட மேலவை. சட்ட மேலவையில தான் நிதிஷ்குமார் வந்து தொடர்ந்து ஒரு உறுப்பினராக இருக்காரு. அதனாலதான் மக்களை பார்க்காம, தேர்தல் களத்துல மக்களை சந்திக்காம, எந்த தொகுதியிலையும் நிதிஷ்குமார் போட்டி போடாம தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளா சிஎம் இருக்காரு. அப்படின்னா அவர் தொடர்ந்து பீகார் மேலவையில உறுப்பினராக தொடர்றாரு. பீகார் மேலவையோட காலம் என்பது 6 ஆண்டுகள். இப்ப 2024 தான் மீண்டும் அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. அவரோட இந்த பதவி காலம் என்பது 2030 வரைக்கும் தொடரும். அதனால ஒருவேளை பாஜக அவரை மீண்டும் சிஎம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்திலையும் அவரோட பதவிக்கும் எந்த விதமான பாதகம் எதுவுமே இருக்காது. அவர் தொடர்ந்து சிஎம்மா செயல்பட முடியும், அது மூலியமாவும் வரலாறு படைக்க முடியும்ன்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. நிச்சயமா அவர் தான் சிஎம் வேட்பாளராக வருவாரு, அவரை தான் பாஜக சிஎம்மா பேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்றாங்க. ஆனா அந்த மகாராஷ்டிரா ஃபார்முலா பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா பாஜக எப்படி வேணா அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அடிப்பாங்க. மகாராஷ்டிரால பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அதுவரை அவங்க சிஎம்மா இருந்த ஏக்நாத் ஷிண்டேவை ஓரங்கட்டிட்டு தேவேந்திர பட்னாவிஸை கொண்டு வந்தாங்க. ஏக்நாத் ஷிண்டே டெபுட்டி சிஎம் ஆக்கப்பட்டார். அதே மாதிரி அந்த ஒரு ஃபார்முலாவை பீகார் தேர்தலையும் பாஜக பயன்படுத்துவாங்க. தனிப்பெரும் கட்சியா பாஜக எந்தெந்த மாநிலங்கள் வந்திருக்காங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் அந்த மாநில கட்சிகளை ஓரம் கட்டிட்டு அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பீகார்ல நடக்கும்ன்ற மாதிரியும் அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும், என்ன அப்படின்னா இந்த பீகார் முடிவுகள் எப்படி தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நவம்பர் 14 அந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பாஜக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க, ஒருவேளை நிதிஷ்குமாரோட கட்சியோட பாஜக தனிப்பெரும் கட்சியா பீகார்ல வந்தது அப்படின்னா அந்த ஒரு இதை வச்சு அங்க தமிழ்நாட்டில் பாஜகவோட அந்த அரசியல் பேரம் என்பது ரொம்ப அதிகமா போகும். அதிமுக இடத்துல அதிகமான இடங்களை கேட்கறதுக்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே 50 இடங்கள் பாஜக அதிமுக இடத்துல கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப பீகார் தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தனிப்பெரும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் பாஜக அந்த எண்ணிக்கையை இன்னும் அதிகமா கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பாஜக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க எல்லா மாநிலங்களையும் முன்னேறிட்டு வரோம், தமிழ்நாட்டிலே கூட 2024 நாடாளுமன்ற தேர்தல பல இடங்கள்ல அதிமுகவை ஓரங்கட்டிட்டு நாங்க வந்து 2ஆம் இடத்திற்கு வந்தோம், அதனால வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரி இப்பவே அதிமுக இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலாகவும் சோதனையாகவும் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்காரு. பாமக அன்புமணி இடத்துல பேச்சுவார்த்தை பண்றாங்க, தேமுதிக அவங்க முடிவு அறிவிக்கல. இப்படி பல அரசியல் கணக்குகள்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல பாஜகவுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா அது அதிமுகவால அதை தாங்கிக்க முடியுமா, ஏத்துக்க முடியுமா அப்படின்ற பல கணக்குகள் இங்க இருக்கு. ஏன்னா அந்த பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டை நிச்சயமா பொருத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியிலேயே முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஒருவேளை பீகார் ஃபார்முலாவை நிச்சயமா பாஜக இங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு சிக்கலா தான் முடியும். ஸோ இந்த அரசியல் கணக்கை அதிமுக தலைவர்கள் எப்படி கொண்டு போறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா பீகாரை பொறுத்தளவுல இந்த கூட்டணிக்கு நிதிஷ்குமார் தான் தலைவர் அப்படின்றத பாஜக தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க. அவரோட தலைமையில தான் இந்த தேர்தல் சந்திச்சிருக்கோம் அப்படின்ற பாஜக சொன்னாலும் அதே மாதிரி ஒரு டோனை வந்து இங்க வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி தலைவர்னு சொன்னாலும் தேர்தலுக்கு அப்புறம் அவர் தான் சிஎம் வேட்பாளராக இருப்பாரு, அவர் தான் சிஎம் ஃபேஸா இருப்பாருன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் உறுதிப்பட எங்கேயுமே சொல்லல. பீகார்ல இதை தான் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் தான் சிஎம்மா வருவாருன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் எங்கேயுமே வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கல. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பீகார் தேர்தல் முடிவை பொறுத்து தமிழ்நாட்டில் நிச்சயமா அதிமுகவுக்கு இந்த ஒரு பீகார் தேர்தல் முடிவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கூட்டணி பேச்சுகளை வந்து பல வகையா இந்த பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் மாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக காரங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, மோடியோட கனவு பலிக்குமா, பீகார்ல நிதிஷ்குமாரோட கனவு பலிக்குமா, அப்படி எல்லாமே வந்து நவம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து இறுதியா தெரியும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்தோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.